ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்முஸ்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஜூஸியான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சு. இது ஃபஸ்ட்டு பண்ணது இப்படி உடஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இது நான் எதுவுமே தெரியாமல் சும்மா நான் வரல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எடுத்தது. இப்போ செகண்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக வந்துடுச்சு. எல்லாமே எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எல்லாருக்குமே ஆடிப்பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள். 1/2 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் ஒரு 100 கிராம் கிட்ட தயிர் எடுத்திருக்கேன், பாலை திரிய வைக்கிறதுக்காக. இதுக்கு பதில் நீங்கள் வினிகர் கூட எடுத்துக்கலாம், லெமன் எடுத்துக்கலாம். லெமன் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். லெமன் வினிகர்லாம் சேர்க்கும்போது தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ தயிர் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தயிர் ஊற்றி பார்த்தது. மீதி இருக்க தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தயிரை சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பால் தெரிகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ பால் தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பால் எல்லாமே தெரிஞ்சு வந்துச்சு. இன்னும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணலை, இன்னும் ஆனில் தான் இருக்குது. எல்லா பாலும் நல்லா தெரிஞ்சு வரட்டும். இப்போ தான் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. கொதிக்குது பார்த்தீங்களா, சைடில் தெரியுதா? அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஃபுல்லாக தெரியட்டும். இப்போது ஓரளவு ஃபுல்லாகவே தெரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்கன்னா. பால் தனியாக தண்ணி தனியாக வந்துச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் சலடை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சலடை வச்சுட்டு இதில் அந்த பால் இருக்குதுல, அதை தெரிஞ்சதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கோம். அந்த பால் தெரிஞ்சதெல்லாம் அது எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து விட்டுறலாம். எடுத்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியில் வரும். கொஞ்சம் இதிலே தண்ணியை எடுக்க ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி அமுக்கிட்டு. இப்போ பார்த்திங்களா, கொஞ்சம் ஓரளவு தண்ணி இதாகிட்டுருக்கு. இதை எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாம். துணியில் இந்த இதை ஆட் பண்ணிக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அந்த மாதிரி கூட்டி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நீங்கள் கை வச்சிங்கன்னா அப்போது தண்ணி பிழியும் போது ரொம்ப சூடாக இருக்கும். லைட்டாக பிழியும் பாருங்கள். அப்போ அந்த ஸ்பேச்சுலா வச்சு அமுக்கியுமே இப்போது தண்ணி இன்னும் ஃபில்ட்ரு ஆகலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. செம்ம சூடாக இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். இப்போ பிழிஞ்சதுக்கப்புறமா அந்த இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். வெயிட் வச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா கூட போதும். இந்த மாதிரி அமுக்கி வச்சுட்டு நான் அது ஒரு 1/2 hour கிட்ட வச்சுட்டேன். இப்போ ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது ரேஷன் கடையில் வாங்கின சுகர் தான், அதனால தான் இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது கூட ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, சர்க்கரையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் மேலே மிதந்து வந்துடும். நான் இருக்கிற பால் எல்லாமே சேர்த்து திரிய வச்சிட்டேன், அதனால் ஊற்ற முடியல. நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பால் என்னென்னா லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த வினிகர் இல்லை அந்த லெமன் ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு கெட்டியாக பன்னீர் மாதிரி வராது. இது பார்த்திங்களா, இதுதான் பன்னீர். இந்த அளவுக்கு இப்போ இருக்கிறத நம்ம அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணோன்னா பன்னீர். இது நம்ம ஊற்று போட்டு இந்த மாதிரி இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அந்த மாதிரி போட்டோம்னா அது ரசகுல்லா. அந்த மாதிரி பண்ணாமல் லேசாக சாஃப்டாக இருக்கும். அப்போ இப்போ ஹார்டாக இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைகிற மாதிரி இருக்குது. அதனால் ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 நான் உருட்டிட்டேன். உருண்டையே வந்துச்சு. இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்களா, ரவுண்ட் ஷேப்பு அங்கங்கே கிராக் ஆகி அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே நாத்தனார் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறக்காக சர்ப்ரைஸாக பண்ணலான்னு பண்ணுது. இப்போ அந்த மாதிரி கொதிக்க வச்சிட்டேன். இப்போயும் பாருங்கள், ஆனால் பால் மாதிரி நல்லா புசுந்தாக வந்துச்சு. ஆனால் என்ன உடஞ்சிருச்சு, அங்கங்கே உடஞ்சி இந்த மாதிரி வந்துச்சு. நம்ம போட்டதை விட டபுளாக தான் இருக்குது, கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு. இப்போ இதுவும் பாருங்கள், அந்தளவுக்கு ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் இப்போயுமே ஸ்பாஞ்சியாக தான் இருக்கும் இதுவும். இப்போ நம்ம கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணதை பார்த்திங்கன்னா,
இப்போ தண்ணி வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். டிப்ஸ் இல்லை, வேணும்னா வாங்கிக்கோங்க. அந்த ஸ்டிக்கர் வேணும்னா. இந்த ஸ்டிக்கர் வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். எங்கள் ஃப்ளோர் அந்த இது பார்த்தீங்களா, செல்ஃப் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெட் கலரில் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பிடிக்கும். இதை வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப ஆனால் நல்லா ஒர்த்து தாங்க. 1 இயர்க்கு மேலே ஆச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் வந்து கொதிச்சிட்ருக்கு. ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி காட்டியிருக்கேன். இப்போ நான் கிராக் எல்லாம் உருட்டி வச்சுருக்கேன். அந்த இதை வந்து இதில் ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துருக்கேன். ஹை ஃப்ளேமில் இருக்கும்போதே தான் சேர்த்துருக்கேன், குறைக்கவே இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக தான் வந்து நான் உருட்டியிருக்கேன். இதை பாருங்கள், இது நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சுன்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. இதில் எந்த கிராக்குமே இல்லை. நம்ம கரெக்டாக ஒரு டிஷ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அது உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த உங்களுக்காக வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா, அந்த பால் வந்து நம்ம லைட்டாக சூடாக இருக்கும்போதே வந்து வினிகர் இல்லை அப்படின்னா லெமனை வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பால் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பால் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் பார்த்திங்களா. நான் 1/2 மணி நேரம் வச்சேன்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி வைக்காமல் 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக வந்து பிசைஞ்சிடலாம். அந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸியாக சாஃப்டாக ரசகுல்லா செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.